எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் ஒரு நாள் டின்னர் செய்யும்போது வந்து எடுத்தது தான். அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:45க்கு தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் வந்து செய்ய போகிறேன். பாட்டி வந்து அந்த முட்டை கிரேவிக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு அதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஜாரில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா தேவையான அளவு வந்து உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கிரேவிக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அது ஒரு சைடு வந்து கொதிக்க வச்சுட்டேன். இந்த சைடு வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. அதை தோலை உரித்து அதை எடுத்து கீரல் போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததும் இதுலேயே 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுவும் நல்லா வெந்ததும் வேக வச்சுருந்த முட்டையும் வந்து இது கூடயே வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து சப்பாத்தியும் தேய்ச்சி அது வந்து போட்டு எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவில் வந்து பாப்பா வந்து ஒரு முட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த முட்டை கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.